இவர் வந்து கொரடாச்சேரியில் ஒரு ஜோசியரை பார்க்குறாரு. ஜோசியரை பார்த்து அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போது அந்த ஜோசியர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து சாட்டையால் அடித்து முருகனுக்கு ஒரு நேர்த்தி கடன் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் செருப்பு போடாமல் கோவிலுக்கு போங்க அப்படின்றது, முருகன் கோவிலுக்கு போங்க அப்படின்றது ரெண்டாவது பரிகாரம். இந்த 2 பரிகாரத்தையும் இவர் ஏன் போய் கேட்குறாருன்னா, இவருக்கு டைம் சரியில்லை. இவருடைய மச்சான் சிவகுமார்னு ஒருத்தர், அவர் வீட்டில் அண்ணாமலையார் பிரிக்ஸ்ன்றது அரவக்குறிச்சியில் தேர்தலில் போட்டி போடுவதற்காக அண்ணாமலைக்கு கொடுத்த காசில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் அண்ணாமலையார் பிரிக்ஸ். அதில் 50 கோடி அளவுக்கு மணல், அந்த பிரிக்ஸ் தயாரிக்கிற மணலை வந்து கொடுத்துருக்கிறது கரிகாலன் அப்படின்ற ஒரு மணல் சப்ளையர். அந்த மணலை வந்து கரிகாலன் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணது துரைமுருகன். நேரு, துரைமுருகன், தங்கம் தென்னரசு, மூர்த்தி எல்லாரையும் பயன்படுத்தி திமுக அமைச்சர்களை மிரட்டி திமுக ஊழல், திமுக ஊழல், திமுக ஊழல்னு சொல்லி திமுக அமைச்சர்களை மிரட்டி இவங்க வந்து ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சொத்து, நிலம், பத்திரம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. அகமதாபாத் போயிட்டு அமித்ஷாவை மீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ அமித்ஷா சொல்கிறார், படவா செருப்பு பிஞ்சிரும் ராஸ்கல், நீ வராதே, என் பக்கத்துலேயே இங்கே வராது, நீ ஓடி போயிடு. ஏடிஎம்கேயோட தான் கூட்டணி, அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது, நீ வந்து உன் திருவிளையாடல்கள் எதையும் காட்டாத, நீ பாட்டுன்னு வாயை மூடிக்கிட்டு கம்முனு அப்படின்னு அமித்ஷா வந்து டிக்ளேர் பண்ணுறார். அண்ணாமலை ஒரு திருடன் அப்படின்றது இப்போது பெரிய எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதை காப்பாற்றி கொள்வதற்கு தான் சாட்டை அடி, சவுக்கடி, செருப்பு அடி, விளக்கு மாத்தடி எல்லாம். கூடவே அவன் ஒரு பப்பூனு அப்படின்றது சாட்டை அடி சவுக்கடியில் எஸ்டாப்ளிஷ் ஆகும். தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், நக்கீரனுடைய தலைமை நிருபர் பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தமிழர்களின் ஒரே விடிவெள்ளி தோழர் பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். தோழர், இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த மாணவி பாலியல் வல்லுணர்வு செய்யப்பட்ட செய்தி பரபரப்பாக தமிழகம் முழுக்க பார்க்கப்படுகிறது, பேசப்படுகிறது, தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. அதை விட ஒரு மடங்கு அண்ணாமலையுடைய சபதம், செருப்பு அணியவே மாட்டேன், திமுகவை ஆட்சியிலிருந்து அதிகாரத்திலிருந்து இறக்கும் வரை செருப்பு அணிய மாட்டேன், திமுகவை சேர்ந்தவர்களுக்கு சூடு சுரணை உப்பு உரப்பு இது இல்லாத காரணத்தினால் எனக்கு சூடு சுரணை அதிகமாக இருக்கிறது, அதனால் எனக்கு நானே சாட்டையாலும் சவுக்காலும் அடித்து கொள்ளுகிறேன் என்கின்ற செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஞானசேகரன் செய்தியை தாண்டி அண்ணாமலையினுடைய செய்தி பரபரப்பாக பேசப்படுகிறது. அண்ணாமலை ஒருவர் தான் சமூக அக்கறையோடு இருக்கிறார். எடப்பாடி போராட்டம் பிசுபிசுத்து போய்விட்டது. கோவையில் அவர் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு தான் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. மக்கள் அத்தனை பேரும் கண்ணீர் வடிக்கிறார்கள். இப்போ இந்த செய்திக்கு பின்னணியில் உண்மையாகவே அண்ணாமலை இது சமூகத்தோடு அக்கறையோடு இருக்காரா, இல்லை அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்காக டெல்லியில் ஒரு லாபி உருவாக்கப்பட்டு தன்னை தற்காத்து கொள்வதற்காக இந்த செருப்பு, சிவக்கட்டை, விளக்குமாறு, சாட்டை, சவுக்குன்னு சொல்கிறாரா? இப்போது உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது மன்மோகன் சிங் இறப்பு தான் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான செய்தி. மன்மோகன் சிங் இறப்பு வந்த உடனே அதிமுக வந்து நீங்கள் சொன்ன அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடுமைகள் பற்றின ஒரு போராட்டத்தை கேன்சல் பண்ணிட்டான். அப்போது இவர் பாஜகவும் வந்து அகில இந்திய அளவில் வந்து மன்மோகன் சிங் இறப்பு கொட்டி அவங்க எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி இவர் கோயம்புத்தூரில் அவர் வாடகைக்கு இப்போ எடுத்திருக்காரு வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் உக்காந்துக்கிட்டு சாட்டையால் தன்னை அடிச்சுக்கிறாரு அப்படின்றது ஒரு விஷயம். இது எதுக்காக இவர் பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி, ஒரு விவாதம் வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு
ரோட்டில் பிச்சைக்காரன் வந்து சாட்டை அடிச்சுட்டு காசு கேட்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதே இல்லை. சில பேர் இறைவனுக்கு முருகனுக்கு வந்து சாட்டை அடி பிரார்த்தனை வந்து நடத்துவாங்க. இவர் வந்து கொரடாச்சேரியில் ஒரு ஜோசியரை பார்க்குறாரு. ஜோசியரை பார்த்து அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போது அந்த ஜோசியர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து சாட்டையால் அடித்து முருகனுக்கு ஒரு நேர்த்திக்கடன் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் செருப்பு போடாமல் கோவிலுக்கு போங்க அப்படின்றது, முருகன் கோவிலுக்கு போங்க அப்படின்றது ரெண்டாவது பரிகாரம். இந்த 2 பரிகாரத்தையும் இவர் ஏன் போய் கேட்குறாருன்னா, இவருக்கு டைம் சரியில்லை. இவருடைய மச்சான் சிவகுமார்னு ஒருத்தர், அவர் வீட்டில் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் செந்தில்குமார்னு ஒருத்தர், அவர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு வருது. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்கம் டேக்ஸ் ரெய்டை வந்து, அமலாக்கத்துறை ரெய்டை வந்து அண்ணாமலை தான் அனுப்புவார். உதாரணத்துக்கு வந்து ரஃபேல் வாட்ச் பில்லு பற்றி விவாதம் வரும்பொழுது, உன்னை வந்து கைது பண்ணுவாங்க, அமலாக்கத்துறை உன்னை கைது பண்ணுவாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கு டிக்ளேர் பண்ணிவிட்டு டெல்லிக்கு போய் உக்காந்து அமித்ஷா கிட்ட பேசி இவரை வந்து கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கைது பண்ண வச்சவர் இவர் அண்ணாமலை. அது இல்லாமல் உதயநிதிக்கு நெருக்கமானவங்க எல்லார் வீட்லேயும் ரெய்டு வரும்னு சொல்லிட்டு இவரும் சவுக்கு சங்கரும் சேர்ந்து ஏகப்பட்ட காசு வசூல் பண்ணுறாங்க. இவங்க தரப்புலேருந்து அமர் பிரசாத் ரெட்டி, முருகானந்தம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து காசு வசூல் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய காசை வந்து ரெய்டு வரும்னு வசூல். காசுனா கோடிகள் கோடிகள். காசுனா சாதாரண ₹1 ₹2 அல்ல, கோடிகள். ஏதாவது 1000 லட்சம் நினச்சி. அது இல்லாமல் திமுக அமைச்சர்களை மிரட்டுறது. KN நேரு, துரைமுருகன், தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, மூர்த்தி, இவங்களை எல்லாரையும் மிரட்டி காசு வசூல். அதுவும் பல கோடிகள். அது எப்படி பல கோடிகள் அப்படின்றத வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு, அது எவ்வளோ கோடிகள்ன்றத. இவர் வந்து கோவையில் ஒரு அன்னபூர்ணான்னு ஒரு பெரிய ஹோட்டல், அந்த ஹோட்டலில் வந்து விற்கக்கூடிய பன் வித் க்ரீம், அதுக்கு GST போட்டது சம்மந்தமான ஒரு விவாதம் வருது. அந்த விவாதத்தில் அவர் பேசுகிறாரு, இப்படிலாம் நீங்கள் GST போட்டால் கரெக்டாக, பண்ணுக்கு வந்து GST கிடையாது, கிரீம் வச்சா GST அப்படி போடுறீங்களே, இது நியாயமானு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு வானதியும் நிர்மலாவும் கூப்பிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ளாரப் ஆகுது. ஃப்ளாரப் ஆனவுடனே இவர் அப்போ லண்டனில் இருந்துக்கிட்டு அன்னபூர்ணாவுக்கு ஆதரவாக இவர் அறிக்கை கொடுக்குறாரு. யார்? அண்ணாமலை. ஏன்னா அவருக்கு அன்னபூர்ணா நிறைய காசு கொடுத்துருக்காங்க தேர்தலுக்காக. அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுகள் எல்லாருக்கும் ஒரு விதமான லீடர் தான் அன்னபூர்ணா. அப்போது மோட்டிவ் வந்து அப்போவே கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு. யார்? வானதிக்கும் நிர்மலாவுக்கும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. இவங்க வந்து அமித்ஷா கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி செந்தில்ன்றவர் வந்து ரொம்ப மோசமாக ஃபினான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவர் வந்து தென் மாநிலங்கள் முழுக்க ஃபினான்ஸ் பண்ணுறாரு, சீட்டு கம்பெனிகள் நடத்துகிறாரு, ஒவ்வொரு சீட்டும் 10 கோடி 20 கோடி 30 கோடி அப்படின்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து அவர் வந்து முதலீடு பண்ணுறாரு. இவர் வந்து சக்கரபாணின்னு திமுக அமைச்சருக்கு பினாமி. அவருக்கும் சக்கரபாணியும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவு. இவர் வந்து திருப்பூரில் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்துகிறாரு. அந்த ரியல் எஸ்டேட் திறப்பு விழாவுக்கு டிஎம்கேல இருக்க எல்லாரும் போய் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இவர் மேலே ரெய்டு நடத்தலாமான்னு கேட்குறாங்க. அப்போது அதில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் இருக்குது. இந்த செந்தில்குமார் வந்து சிவகுமார்னு அண்ணாமலையுடைய மச்சான், அவரோட காசை தான் வந்து இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து அண்ணாமலையார் பிரிக்ஸ்னு ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. அது இல்லாமல் இந்தியா முழுக்க சீட்டு கம்பெனிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க, ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிவகுமார்ன்றவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக ஃபினான்சியராகவே உருவெடுத்திருக்காரு கவுண்டர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கென்னா நீங்கள் ரெய்டு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணுறது யார்? அமித்ஷா. ரெய்டு போகும்போது அவங்க கண்டுபிடிக்கிற
விஷயங்கள் தான் ரொம்ப இது. தங்கம் தென்னரசு இவங்க அண்ணாமலையார் பிரிக்ஸ்ன்றது அரவக்குறிச்சியில் தேர்தலில் போட்டி போடுவதற்காக அண்ணாமலைக்கு கொடுத்த காசில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் அண்ணாமலையார் பிரிக்ஸ். அதில் 50 கோடி அளவுக்கு மணல், அந்த பிரிக்ஸ் தயாரிக்கிற மணலை வந்து கொடுத்துருக்கிறது கரிகாலன் அப்படின்ற ஒரு மணல் சப்ளையர். அந்த மணலை வந்து கரிகாலன் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணது துரைமுருகன். இந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு 4 மாதத்துக்குள்ள இதுக்கு வந்து 5.06 கோடி வந்து டிக்கு வந்து லோன் கொடுக்குது. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன். அதோட அமைச்சர் யார்? தங்கம் தென்னரசு. ரைட்டா? வெறும் 65 லட்சம் ரூபாய்க்கு இந்த நிலத்தை எல்லாத்தையும் வாங்குகிறாங்க. இந்த 65 லட்சம் ரூபாய்க்கு நிலத்தை இவங்க வாங்குறதுக்கு இதோட ஒரிஜினல் வேல்யூ பார்த்திங்கன்னா 60 கோடி 70 கோடி மதிப்புள்ள நிலம். அங்கே வந்து அந்த நிலத்தில் வந்து ஒரு கோழி பண்ணையை செந்தில்குமார் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்காரு. அதையும் அந்த நிலத்தையும் பக்கத்தில் ஒரு புளியம்பட்டி, சத்திரப்பட்டி, புளியம்பட்டியில் ஒரு நிலத்தையும் சேர்த்து வாங்குகிறாங்க. வெறும் லட்சக்கணக்கில் மதிப்பு போட்டு வாங்குகிறாங்க. அதுக்கு கோடிக்கணக்கான நிலத்தை லட்சக்கணக்கில் மதிப்பு போட்டு வாங்குறதுக்கு உதவுறது யார்? மூர்த்தி, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி. ரைட்டுங்களா? அப்புறம் வருவாய்த்துறை அமைச்சர். ரைட்டுங்களா? இவங்க எல்லாமே உதவுறாங்க. ஸோ இவங்களுடைய விஷயங்களில் வச்சு இவர் வந்து 50-60 கோடிக்கு செங்கல் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புகிறாரு. அதுக்கு உக்ரைன்லேருந்து ஒரு எந்திரத்தை இறக்குமதி பண்ணுறாரு. அது மத்திய அரசோட அனுமதி இல்லாமல் ஃபாரின்லேருந்து செங்கல் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை இறக்குமதி பண்ணுறாரு. அது இல்லாமல் இவர் வாங்கின நிலத்திலேயே பள்ளம் போட்டு அங்கே எல்லாமே குவாரி ஏரியா, அங்கேருந்து கல் எடுத்து உடச்சி விற்பனை பண்ணுறாரு. அதுக்கு உதவி பண்ணுறது இந்த எஸ்ஆர் அசோசியேட்டுன்னு சொல்லக்கூடிய கரிகாலன், துரைமுருகனுக்கு நெருக்கமான கரிகாலன் அவங்க உதவி பண்ணுறாங்க. அது இல்லாமல் பொன்முடி மேலே இப்போ ஒரு வழக்கு வந்திருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி செம்மண் குவாரியை அனுமதி இல்லாமலே அவர் அங்கே தோண்டியிருக்கார். அதே நிலத்தில் தோண்டியிருக்கார். அதுக்கும் அனுமதி வந்து குவாரி மினிஸ்ட்ரி யார்? அண்ணன் துரைமுருகன். சப்ளை பண்ணுறது யார்? கரிகாலன். இப்படி சாதாரணமாகவே அந்த ஒரு தொழிற்சாலை 240 கோடி பண்ணுறாங்க. அது இல்லாமல் சீட்டு பல 10 கோடி 20 கோடி ஃபைனான்ஸ். இவர் கர்நாடகாவில் வந்து ஃபைனான்ஸ் ஆரம்பிக்கும்போது கர்நாடகத்துக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருந்தது அண்ணாமலை. அப்போ தான் இவர் ஆரம்பிக்கிறார். இப்படி அண்ணாமலையுடைய பணம் வந்து எப்படிலாம் வந்து இதுக்குள்ளே வந்திருக்குன்றத பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கோவையில் ஒரு 7.5 கோடி ரூபாய்க்கு லேண்ட் வாங்குகிறாங்க. கோவையிலேருந்து நிலாம்பூர் போகிற வழியில் 7.5 கோடி ரூபாய்க்கு லேண்ட் வாங்குகிறாங்க. அங்கேயும் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. திருப்பூர்லேயும் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. எங்கெங்கே மாட்டுதோ அங்கங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் அண்ணாமலை பணம் சேர்த்தது முக்கியம் இல்லை. அண்ணாமலை எப்படி பணம் சேர்த்திருக்கிறாருன்னா திமுக தலைமைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்க மூலமாக பணம் சேர்க்குறாங்க. இவங்க இன்னொரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து திருச்சியில் ஒரு புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு 1000 ஏக்கர் நிலத்தை வந்து திருச்சி அமைச்சர் கேஎன் நேரு வாங்குறாரு. அந்த கேஎன் நேருவை மிரட்டி அந்த 1000 ஏக்கரில் 200 ஏக்கர் இவங்க வாங்குறாங்க. அண்ணாமலை குரூப். அப்போது நேரு, துரைமுருகன், தங்கம் தென்னரசு, மூர்த்தி எல்லாரையும் பயன்படுத்தி திமுக அமைச்சர்களை மிரட்டி திமுக ஊழல் திமுக ஊழல் திமுக ஊழல்னு சொல்லி திமுக அமைச்சர்களை மிரட்டி இவங்க வந்து ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சொத்து நிலம் பத்திரம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? இது வந்து கண்டுபிடிப்பு. யாரோட கண்டுபிடிப்பு? நிர்மலாவோட கண்டுபிடிப்பு. நிர்மலாவுடைய வருமான வரித்துறை ரெய்டு நடத்தி 4 நாள் ரெய்டு. ஆமாம் ஆமாம், தொடர் ரெய்டு. அவரே ஒத்துக்கிறாரு. 4 நாள் ரெய்டு. ரைட்டுங்களா? அவர் ஒத்துக்கிறதுல என்ன சொல்கிறாரு? செந்தில் பாலாஜி என் சொந்தக்காரன் தான், அவர் என் வீட்டில் சாப்பிட்ருக்காங்க. ஜோதிமணி எனக்கு சொந்தக்காரங்க தான், எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க தான், செந்தில்குமாரும் எனக்கு நெருக்கமானவர் தான், சொந்தக்காரர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார், விளக்கம் சொல்கிறார் அண்ணாமலை. ஆனால் இதையே
ஒரு சாதாரண ஆள் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவாங்க? மத்திய அரசாங்கம், சிபிஐ, என்ஐஏ, இடி, ஐடி எல்லாம் பாஞ்சிருக்கும். இதில் பியூட்டி என்னன்னா, இதை பற்றின செய்தியை எந்த தமிழகத்தோட செய்தி ஊடகங்கள் எதுவுமே பதிவு பண்ணலை. 4 நாளாக ரெய்டு நடக்குது. ஆமாம். அப்போ அண்ணாமலையுடைய அதிகார மையம் மீடியா கவரேஜ் எந்த அளவுக்கு இருப்பார். இதுதான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவரோட பதவி வந்து கிட்டத்தட்ட காலி. திமுக ஃபைல்ஸ் 1, திமுக ஃபைல்ஸ் 2, ஏடிஎம்கே ஃபைல்ஸு எல்லாம் இவர் ஓப்பன் பண்ணுறது போக, இவரோட மச்சான் சிவகுமார், இவரோட மாமனார், இவரோட மனைவி அகிலா, லவ் மேரேஜா அது, அகிலாவும் இவரும் லவ் மேரேஜா. இவங்க அகிலா, மாமனார் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்றதை வந்து எடுத்துட்டாங்க. அண்ணாமலை ஃபைல்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. திமுக திருச்சி சூர்யா இப்போ அண்ணாமலை ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3, ஃபைல்ஸ் 4 போயிட்டு இருக்கு. இப்போ திருச்சி சூர்யான்றவர் வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து அவர் வந்து ப்ராபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது உங்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துருச்சு. இதை வந்து எப்படியாவது முறியடிக்கணும்னு டென்ஷன் ஆகிட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, ஹைதராபாத் போகிறாரு. ஹைதராபாத் போயிட்டு அங்கேருந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணிவிட்டு அகமதாபாத் போகிறார். அகமதாபாத் போயிட்டு அமித்ஷாவை மீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ அமித்ஷா சொல்கிறார், படவா செருப்பு பிஞ்சிரும் ராஸ்கல், நீ வராதே, என் பக்கத்துலேயே இங்கே வராது, நீ ஓடி போயிடு. ஏடிஎம்கேயோட தான் கூட்டணி, அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது, நீ வந்து உன் திருவிளையாடல்கள் எதையும் காட்டாத, நீ பாட்டுன்னு வாயை மூடிக்கிட்டு கம்முனரு அப்படின்னு அமித்ஷா வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. அமித்ஷா டிக்ளேர் பண்ணோன்னா மூஞ்சி செத்து போச்சு. அங்கேருந்து ஓடி வர்றாரு. இது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சாங்க. நான் வந்து என்னோட ட்விட்டரில் வந்து இதை நான் பதிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னா. ஸோ இவர் வந்து இப்போது பிஜேபியில் டோட்டலாக இருக்க எல்லாருமே வந்து இவருக்கு எதிராகிட்டாங்க. நயினார் நாகேந்திரன், தமிழிசை, நம்ம வானதி, அதே மாதிரி எல்லாருமே எதிரி ஆகிட்டாங்க. இவருக்கு வந்து இவருக்கு வந்து இடமே கிடையாது. அங்கே எல்லாரும் வந்து லண்டனுக்கு போயிட்டு வந்த உடனே இவரை வந்து பெருசாக வருவார் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இவர் வந்து லண்டனுக்கு போயிட்டு வந்தோடனே ரெய்டுக்குள்ளே ஆகுறாரு. ரைட்டுங்களா? இப்போ சவுக்கு சங்கர் வந்து 100கணக்கான கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாமே அண்ணாமலை மூலமாக கிடைச்சிருப்பாங்க. அண்ணாமலை இன்கம் டேக்ஸ் இருந்ததுனால தானே தொழிலதிபர்கள் வந்து பணம் கொடுக்குறாங்க. பாசிட்டிவ் கன்செஷன் மேனேஜர் வந்து கைகட்டி நிற்கிறாரு, அப்பாசாமி மேனேஜர் கைகட்டி நிற்கிறாருங்கிறதெல்லாம் இன்கம் டேக்ஸுக்கு பயந்து தானே வர்றாங்க. சவுக்குக்கு பயந்து யார் வர்றாங்க? ஸோ இதெல்லாமே இப்போ எக்ஸ்போஸ்டு. அதனால் இப்போ இவர் சுற்றி யாருமே கிடையாது. அமர் பிரசாத் ரெட்டி கூட இவர் பக்கத்தில் இல்லை. அந்த அளவுக்கான சூழ்நிலை தான் இவருக்கு இருக்குது. ஸோ தனக்கான இமேஜை பில்டப் பண்ணிக்கணும் அப்படின்னா எப்படி ராஜா முன்னாடி சொல்லுவார் இல்லையா, சாரி அமர் பிரசாத் ரெட்டி முன்னாடி சொல்லுவார், எனக்கு ரொம்ப மோசமான நிலை வந்தால் நான் சொல்லுவேன், நான் போய் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு நான் வந்து அறிவிப்பேன், அப்போது வந்து எல்லாரோட கவனமும் அதில் போயிடும் அப்படின்வார். அதே மாதிரி தான் இது சாட்டையடி, திமுக ஆட்சி இல்லாமல் முடிகிற வரைக்கும் செருப்பு இல்லாமல் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் விஷயம். இது எல்லாமே வந்து நீ ஆச்சரியம் என்னென்னா, ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காமல் ஒருத்தனால இவ்வளோ கோடிகளை பெற முடியுமா? ஆயிரக்கணக்கான கோடி. அப்போது பாஜக எவ்வளோ பெரிய ஊழல் கட்சி. ஆருத்ராலேருந்து எல்லா மோடி கம்பெனிலேருந்து இஜாவு எல்லாத்துலேயுமே கொள்ளடிச்சு எண்மண் எண்மக்கள் யாத்திரையிலையும் கொள்ளடிச்சு அதுலேயும் பணம் வசூல் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த பணத்தெல்லாம் என்னடா பண்ண அப்படின்னா இந்த தேர்தல் நிதி கொடுத்தது இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவர் தானே ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த தேர்தல் நிதியிலையும் கொள்ளையடிச்சிட்டு அதில் வந்து நயினார் நாகேந்திரன் எங்கே ஜெயிச்சிட போகிறாருன்னு அவரை வந்து போலீஸில் போட்டு கொடுத்துட்டு 4 கோடி ரூபாய். இப்படி ஒரு திருவிளையாடல் வந்து நீங்கள் தீமாக யாராலையுமே பிஜேபி தலைவர்கள் இதுவரைக்கும் வந்த, அதாவது எல் கணேசன் உட்பட ராஜா உட்பட யாராலும் இப்படி சிந்திக்க முடியாது. ஆனால் பாஜகவில் ஒரு சூத்திரன், ஒரு சூத்திரவாள் இத்தனை கோடிகளை செய்கிற வரை
நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உண்மையாகவே தெரிந்து பேசாமல் இருந்ததா அல்லது தெரியாமல் பேசாமல் இருந்ததா? இல்லை, இவருக்காக 150 கோடி ரூபாய் ஆர்எஸ்எஸ் செலவு பண்ணியிருக்கு. இவருக்காக, இவருடைய ப்ரமோஷனுக்காக 150 கோடி ரூபாய் செலவு பண்ணார். அதாவது பெரியார் மண்ணுங்க இது, இதுக்குள்ளே எப்படியாவது வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு நப்பாசை தான். அப்போ அண்ணாமலைக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுத்ததுக்கு அதான் காரணம். இப்போ ஆமாம், இந்த இயக்கத்தை எப்படியாவது வளர்த்துற முடியுமா, ரைட்டா? இவங்க இந்த சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்பூஜத்தால் பெரியார் மண்ணுக்குள்ளே நோட்டாவை தாண்டி வளர முடியல, ரைட்டா? இவன் வந்து கிமிக் பண்ணி 18% நான் வந்துட்டேன் அப்படின்றான். அது தமிழிசை காலத்திலேயே 18% வந்து 2 பார்லிமெண்ட் தொகுதி, தருமபுரி கன்னியாகுமரி 2 பார்லிமெண்ட் தொகுதி வந்து ஜெயிச்ச கட்சி தான் பிஜேபி. அது வந்து தேசிய அளவில் ஒரு எலெக்ஷன் வரும்பொழுது அதுக்கான மக்களோட மனநிலை அப்படி தான் இருக்கும். சட்டமன்ற எலெக்ஷனில் வேறு மனநிலை இருக்கும். அந்த மனநிலையில் இவ என்ன இம்ப்ரெஷன் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா 25 தொகுதி பிஜேபி ஜெயிக்குங்க, பிஜேபி கூட்டணி 25 தொகுதி ஜெயிக்குங்க அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருந்தான். அந்த இம்ப்ரெஷன்லாம் பொய்யா போச்சு. ஏசி சண்முகம் வாங்கின ஓட்டு, அன்புமணி வாங்கின ஓட்டு, நயினார் நாகேந்திரன் வாங்கின ஓட்டு, முருகன் வாங்கின ஓட்டு, ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு, டிடிவி தினகரன் வாங்கின ஓட்டு, இதெல்லாத்தையும் சேர்த்து தான் 18%. அது இல்லாமல் அதிமுகவினர் வந்து தங்கள் கட்சி ஜெயிக்காது அப்படின்னு எடப்பாடி மேலே நம்பிக்கை இழந்து ஓட்டிங்கு போகாமல் இருந்ததுனால அதிமுக பல இடங்களில் 3வது இடத்துக்கு போச்சு. பிஜேபி 2வது இடத்துக்கு 11 இடங்களில் வந்துச்சு. இதெல்லாமே ஒரு கிமிக் தான். இப்போ அதே கிமிக் வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலில் பண்ணுறதுக்கான விஷயங்களுக்கு அண்ணாமலை ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு அங்கேருந்து முட்டுக்கட்டை போட்டு நீ அதெல்லாம் ட்ரை பண்ணா, நீ அதுக்கெலாம் லாய்க்கு இல்லை, உன்னை வந்து தூக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இவன் வந்து ஃபாரினுக்கு லண்டனுக்கு போனது கூட இந்த மாதிரி இவனை தூக்கிடுவாங்க, மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சு தான் இவர் வந்து லண்டனுக்கு படிக்க போகிறேன், எழுத போகிறேன்னு சொல்லிட்டு இவர் அங்கே போனது. அது வரைக்கும் ஒரு கேப்பை உருவாக்குனது. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தப்புறமும் இவருடைய நிலைமை வந்து ஏன் பிஜேபி இவர் மேலே இவர் இந்த அதிமுக கூட்டணியை உடைத்தது அண்ணாமலை தான். இப்போ இந்த இவ்வளவு திமுகவோடு நெருக்கமாக இருப்பதை பிஜேபி மத்திய உளவுத்துறை தகவல் கொடுக்காமல் இருந்திருக்காது. மத்திய உளவுத்துறையில் ரவிச்சந்திரன் ஒரு பழைய கியூபிராஜ் எஸ்பி இருக்கார், அவர் தான் இவருக்கு ஃபுல்லாக ஐபி இவரை காப்பாற்றுவது அவர் தான். ஆமாம், அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். ஆமாம், கர்நாடகா. இவன் சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படியே டிரான்ஸ்ஃபர்டு. அது ரவிச்சந்திரன் ஒரு பெரிய அக்யூஸ்ட், இதில் அண்ணாமலைக்கான அக்யூஸ்ட். அப்போ அண்ணாமலையும் ரவிச்சந்திரனும் பிஜேபி தலைமையை ஏமாற்ற முடியுமா? பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கோவம் தான் இப்போ வந்து ஏமாந்தோன்ற கோவம் தான் அமித்ஷாக்கு. ஏமாத்திட்டியடா அப்படின்ற கோவம் தான். இவன் மேலே வந்து ஒரு நம்பிக்கையே கிடையாது. இப்போ அந்த நம்பிக்கை செதஞ்சு போச்சு, ஃபுல்லாக முழுக்க செதஞ்சு போச்சு. இப்போ அதனால் இவர் வெளியே அனுப்புனா இவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிற ஒரு நோக்கம் இருக்குதுன்னு அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறாரு செய்தி வருது. அது உண்மை இருக்கா? அவர் ஆரம்பத்துலேருந்தே, அதாவது இந்த ஃபைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, எடப்பாடி, அண்ணாமலை, இந்த ஃபைட்டு 3 கொங்கு வேளாளர்கள், 3 கொங்கு வேளாளர்களோட கவுண்டர்களோட ஃபைட்டு. கவுண்டர் பெல்ட்டில் யார் டாமினன்ட் ஆகுது, அதுதான் ஃபைட்டு, இவங்களோட ஃபைட்டு. அப்போது இவர் வந்து கவுண்டர் பெல்ட்டுக்குள்ளே நான் ஒரு ஆள் அப்படின்றது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ஈஸ்வரனை போல இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டுக்குள்ளே ஒரு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்துட்டார். அப்போ அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறார் இவர். இவங்க தூக்குனாங்கன்னா அது ஜீரோவுக்கு போயிடும். ஆமாம், தூக்குனா ஜீரோவுக்கு போயிடும். அதை வந்து இவர் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபைட் பண்ணுறார், முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுறாரு. ஆமாம், அவர் 2000 கோடி 1000 கோடிக்கு மேலே சேர்த்துட்டாரு. முழுக்க ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவங்க மனைவி ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, போகஸ் கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ மச்சானோட டீட்டெயில் பார்த்தா ஃபுல் சிட் ஃபண்டு, 10 கோடி 20 கோடி. இல்லை, கரூர் ஆட்கள் பூராமே பழைய அன்புநாதன், கரூர் அன்புநாதன். நீங்கள்
அதிமுக எத்தனை கோடி பணம் வேணும் தேர்தலுக்குன்னா 500 கோடி 1000 கோடியை கொண்டு வந்து நீங்கள் ஆம்புலன்ஸில் சம்பளம் பண்ணுறவர். அப்போ கரூர் என்பது நீங்கள் ஒரு பெரிய ஃபைனான்ஸு சென்டர் ஏன்னா கரூர் ஆட்கள் இந்தியா பூரா ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, வட்டிக்கு கொடுப்பாங்க. சட்டிக்கால போனால் ஒரு கந்து வட்டி ஆளை பார்க்கலாம், உத்தரகாண்ட் போனால் அங்கே ஒரு கந்து வட்டி பெரிய ஃபைனான்ஸை பார்க்கலாம். இப்படி இந்த வட்டி தொழிலில் முதல்ல வந்து பட்டி அது வட்டியாக மாறி போச்சு. முஸ்லீம்கள் தான் பண்ணுவாங்க இதை. நீங்கள் இந்தியா சில்க் ஹவுஸு, தமிழ்நாடு துணிக்கடை, ஒயிட் ஹவுஸ் எல்லா ஊர்லேயும் இருக்கும். பிரம்மாண்டமாக நான் சொல்ல 40 வருடங்களுக்கு முன்பு எல்லா ஊர்லேயும் இருக்கும். வட்டி சாய்வுகள் தான் அவங்களுக்கு பேரை, வட்டி தொழில் தான். இப்போ அவங்க அந்த வட்டி தொழில் விட்ட பிறகு இதை இப்போ கொங்கு சமூகம் எடுத்துக்கொண்டது. இந்தியா முழுக்க கந்து வட்டி வியாபாரம் ஃபைனான்ஸு. இப்போ அண்ணாமலையில் பணம் வந்த பிறகு அது பல 1000 கோடி ஃபைனான்ஸாக மாறி போச்சு. இப்போது திரிவேணி எர்த் மூவர்ஸ்னு ஒன்று, ஆமாம், நாமக்கல் பார்ட்டி, அது வந்து முழுக்க எடப்பாடி அண்ட் கோ சம்பாதிச்ச சொத்தை இந்தியா முழுக்க மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் வந்து வேலுமணி இருக்கான், பிஸ்னஸ். எடப்பாடியும் வேலுமணியும் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், 2 பேரும் ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால தான் 2 பேரையும் பிரிக்க முடியாத பந்தம் 2 பேருக்கு இடையில். அதுதான் நடந்தது. அப்போ அண்ணாமலை கொங்கு பெல்ட்டில் இப்போ அதிமுகவுக்கு திமுகவுக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கும் வேலுமணிக்கு எதிராக களம் இறங்குவார் இல்லையா? இன்னொரு கொங்கு ஈஸ்வரன் எடுத்துக்கலாமா? இல்லை, வேலுமணி வந்து முழுக்க அண்ணாமலையோட தான் பார்ட்னர். இல்லை, கொங்கு பெல்ட்டில் ரொம்ப சீனியர் எடப்பாடிக்கு எதிராக இறங்குவாங்க. ஓஹோ, எடப்பாடியை வந்து காலி பண்ணுவாங்க. நாங்கள் தான் கொங்கு பெல்ட்டில் அப்படின்றது தான் அண்ணாமலை, வேலுமணி எல்லாரும் சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக இறங்குவாங்க. வேலுமணியும் எடப்பாடிக்கு எதிராக தான் இறங்குவார். ஓ, அப்போ கொங்கு ஈஸ்வரனை போல் இவர் ஒரு தனி ராஜ்யமாக மாறுவாரா? கொங்கு ஈஸ்வரன் அளவுக்கு கீழெல்லாம் இறங்க மாட்டார். இவர் வந்து ஒரு பெரிய லாபிஸ்ட்டு. கொங்கு ஈஸ்வரன்னா ஒரு எம்பி தொகுதி இல்லை ஒரு 2 எம்எல்ஏ தொகுதி அந்த அளவுக்கு தான் நிற்பார். ஒரு ஜாதி கட்சி தான். இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு கொங்கு வேளாள கவுண்டர்களோட பெல்ட்டாக இருக்க முடியும். கொங்கு நாடு ஜனதா கட்சி அப்படின்னு ஒன்று இவர் ஆரம்பிக்கிறாருன்னு வைங்களேன். அதில் வந்து எல்லோரும் இருப்பாங்க, ஆர்எஸ்எஸ்காரன், பிஜேபிக்காரன் எல்லோரும் இருப்பாங்க. அதான் கொங்கு மக்கள் இல்லை, கொங்கு நாடுன்னு கொண்டு வரும். அப்போ கோவையிலேருந்து உங்களுக்கு தருமபுரி வரைக்கும் வரும், இந்த பக்கம் திண்டுக்கல் வரைக்கும் வரும், கரூர் வரைக்கும் வரும். அப்படி அது ஒரு மண்டலம். ஒரு 6 எம்பி, ஒரு 36 எம்எல்ஏ. அந்த அளவுக்கு அவர்களால் திட்டமிட்டு ஜெயிக்க முடியுமா அந்த ப்ராசஸ்ஸு? இல்லை, பணம் 1000 கோடி இருக்குது. கொங்கு மண்டலத்துக்குள்ளே ஒரு கட்சி ஆரம்பித்தார். இப்போ ராமதாஸ் ஆரம்பித்தார். முதல்ல வன்னியர் சங்கம் பாமகவாக மாறிச்சு. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இப்போ அது ஒரு தலித் இயக்கமாக தமிழ்நாடு முழுக்க வளர்ந்துருக்கு. இப்போ அதே போல் அந்த கொங்கு வேளாளர்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலையுடைய ஃபைனான்ஸ் சவுண்டாக இருக்கிறதுனால அண்ணாமலை அதிகாரம் பெற்று தருவார்னு இளைஞர்கள்லாம் திருடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது பொள்ளாச்சி பாலியல் கொடுமை வந்து கொங்கு பகுதியில் நடந்த ஒரு கொடுமை. கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு வந்து அந்த நிலப்பிரபுக்களுக்கு வந்து ஒரு விதமான காமவெறி அதிகம் அப்படின்வாங்க. அவங்க வந்து பெண்களை ருசிக்கிறதுல வந்து அவங்க வந்து அதை பெரிய ஒரு நிலச்சி வாழ்ந்தார்கள். வந்து அந்த நிலப்பிரபுத்துவத்தோடைய ஒரு விஷயம். தஞ்சாவூர் பண்ணையார்கள் பூரா அப்படித்தானே அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொள்ளாச்சி காம கொடூரத்துக்கு எதிராக தான் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முழுக்க திமுக ஓட்டு போட்டாங்க. அதுக்கு அடுத்தது சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஓட்டு போட்டால் கொங்கு வேளாள கவுண்டர் ஒருத்தர் எடப்பாடி முதலமைச்சர் ஆவார், ராசா வந்து அவங்க அம்மாவை திட்டினாரு, அம்மாவையே திட்டுறாங்க அப்படின்னு அந்த ட்ரெண்டை வந்து மாற்றுறாங்க சட்டமன்ற தேர்தலில். இப்போ மறுபடியும் செந்தில் பாலாஜி உள்ளே வந்த உடனே அவனை தூக்கி ஜெயிலில் போட்டால் கூட செந்தில் பாலாஜி டிஎம்கேயில் ஒர்க் பண்ணி கொங்கு மண்டலம் முழுக்க ஜெயிச்சிட்டான் பார்லிமெண்ட் தேர்தலில். இப்போ அடுத்து சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி அமைச்சராக களத்தில் நிற்கிறான். அப்போது அவனுடைய அட்வான்டேஜை வந்து இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரம் அவருக்கு ஆட்சி இருக்குது, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச இந்த கொங்கு மக்கள் வந்து இந்த சாதிய பின்புலத்துக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய இடங்களில் வெளியில் அடி வாங்குவாங்க.
சாதிய பின்பலத்துக்குள்ளே அவங்க போகிறாங்கன்னா நிறைய இப்போ சாதிய கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயமே அதான். இப்போ நீங்கள் வந்து வன்னியர்கள் டாமினண்ட்டான ஒரு கட்சி, வன்னியர்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னா மற்ற சமூகத்தினர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எதிராக போயிடும். இப்போ ராமதாஸுக்கே வன்னியர் மக்களை ஓட்டு போடலையா? வன்னியர் மக்கள் மத்தியிலையும் ஓட்டு இல்லை, ஓட்டு குறையும், எதிராகும். இந்த சாதியத்துக்கு எதிரான விஷயம் என்பது அதுதான். இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் பாயிண்ட் வந்து அங்கே அதுதான். அவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா எல்லா மக்களும் எதிர்க்க திரும்பிடுவாங்க. ரைட்டுங்களா? சாதியத்துக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது தமிழகத்தில் இருக்குது. அதனால தான் விடுதலை சிறுத்தைகளும் மனமுள்ள கொங்கு நாடு ஈஸ்வரன் வந்து ஒரு கேண்டிடேட் எம்பி தேர்தலில் போட்டான். நான் வந்து மற்றவங்கள வெட்டுவேன் குத்துவேன் அவன் பேசினா உடனே அதுக்கு எதிர்ப்பு வந்து அந்த கேண்டிடேட்டையே மாற்ற வேண்டிய கண்டிஷன் என்பது வந்தது. ஸோ ஒட்டுமொத்த சாதிய வெறியை வந்து தமிழக மக்கள் வந்து ஏற்கலை. தமிழகம் என்பது வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்து ஒரு காஸ்மோ கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதில் வந்து சாதி இருக்குது, சாதியம் இருக்குது, சாதியம் வேறு அடி ஆழம் வரப்போகுது. சாதியம்தான் தமிழகத்தை டிசைட் பண்ணுமானா இல்லை. ஏன்னா யார் பேர் பின்னாடியும் சாதியம் இல்லை. அது பெரியாருடைய உழைப்பு. அதாங்க. அப்போது அந்த உழைப்புக்கு ஒரு பலன் வந்து இருக்குன்னும் பொழுது நீ வந்து அண்ணாமலை வந்து நான் வந்து கொங்கு அப்படின்னு அவன் வந்து கொங்கு சாதியத்தை பேசிட்டு வந்துட முடியாது. ரைட்டுங்களா? கொங்கு நாடு ஈஸ்வரனான்னா அது மாதிரி ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும். கும்மி ஆட்டம் ஆடுவாங்க, அது ஆடுவாங்க. நான் கூட ஒரு கும்மி ஆட்ட பெரிய லீடரை கேட்டேன், என்னங்க நீங்கள் வந்து சாதிய வெறியை கொண்டு வரீங்களா அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் வந்து அந்த கல்ச்சரை தான் கொண்டு வரோம், கும்மி ஆட்டன்றத அதுக்கெல்லாம் இல்லை சார் அப்படின்னு அவர் பதறிட்டார் என்கிட்ட. நீங்கள் என்ன சாதி வெறியை கொண்டு வரீங்களா? கும்மி ஆட்டன்ற முறையில் சாதி வெறியை கொண்டு வரீங்களா பெண்கள் மத்தியில் அப்படின்னு. இல்லை சார் அது அப்படின்ற. ஸோ அந்த பதற்றம் என்பது தமிழகத்தில் என்னால் ஒரு பத்திரிகையாளராக பார்க்க முடியுது. அதுக்கு ஒரே உதாரணம், நீங்கள் வந்து பேர் பின்னாடி இன்றைக்கி வரைக்கும் சாதி போடுறதுக்கு பல பேர் ட்விட்டரில் போடுறானுங்க, நான் நாடார், நான் கவுண்டர், நான் ரெட்டியார், நான் முதலியார்னு. ஆனால் எல்லாரும் அதை பின்பற்றுறது. குப்புசாமி முதலியார், ராமசாமி நாடாருக்கு, ராமசாமி கவுண்டர், அதெல்லாம் இப்போ அருவருப்பாக அடுத்த ஜெனரேஷன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் இந்த ஜாதி அமைப்பு ஆரம்பித்தாலும் அண்ணாமலையால் வெற்றி பெற முடியாது. இப்போ எஸ்வி சேகர் பிராமண அமைப்பு ஆரம்பிக்கிறேன்னு போனார், என்ன ஆனார்? ஒன்றும் இல்லை. எதிர்ப்பு தான் அதிகமாக வரும் தவிர அவரை பிராமணர் சமூகத்திலிருந்து வெளியே வர பார்க்குறாரு. அதனால திருப்பி அவர் உள்ள தள்ளிவிட முயற்சி செய்கிறார். அண்ணாமலை ஒரு திருடன் அப்படின்றது இப்போது பெரிய எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதை காப்பாற்றி கொள்வதற்கு தான் சாட்டை அடி, சவுக்கடி, செருப்பு அடி, விளக்கு மாத்தடி எல்லாம். கூடவே அவன் ஒரு பப்பூனு அப்படின்றது சாட்டை அடி சவுக்கடியில் எஸ்டாப்ளிஷ் ஆகும். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நமது நிலையத்திற்கு வந்து பல தகவலை சொன்னதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.